அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல ஆன்லைன் மோசடிகள் குறித்து என்னதான் கரடி கத்தா கத்திக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் யாரும் செவிமடுக்கிறதா இல்ல. அவர்கள் அவர்களுடைய தேவைய எளிதில் பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்துதான் எதை பற்றியும் கவலைப்படாம ஏதோ ஒன்று செஞ்சிடறாங்க. அப்புறம் பெரிய இக்கட்டுல மாட்டிக்கிட்டு ஐயோ போச்சேன்னு கதறக்கூடிய நிலைமை இருக்கு. அதுபோலதான் ஒரு 54 வயது முதியவர் செய்த ஒரு சிறு தவறால் அவர் பெரும் தொகையை இழந்து பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையும், அந்த மோசடியில ஈடுபட்ட அந்த நபரை பாதிப்புக்குள்ளான கும்பலை போலீசார் லாபகமா கைது செய்திருக்கக்கூடிய விவகாரம் குறித்து தான் பேச இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்க்கிறவங்க அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். திருச்சி மாவட்டம் லால்குடி புறத்தாக்குடி அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. 50 வயதுக்கு மேல. அவருக்கு ஏதோ ஒரு காரணங்களால தேவைக்காக ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி தேவைப்பட்டிருக்கு. வழக்கமா இது போல கடன் எதிர்பார்த்து இருக்கிறவங்க ஒன்று வங்கியை அணுகலாம். வங்கியில சில ஆவணங்கள் கேட்பாங்க. கேட்குற மாதிரி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது உறவினர்கள் தெரிந்தவர்கள்ட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா பல நேரங்கள்ல இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு அந்த நேரத்துக்கு கை கொடுக்கறது கிடையாது. அப்ப எப்படியாவது காசை புரட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் காரணமா எந்த வழியிலையாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இது போன்று பல்வேறு தேவைகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தூண்டில் போடுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. அது போலத்தான் அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஒரு மெசேஜ் வந்து விழுகுது. உங்களுக்கு கடன் தேவையா? ஒரே நிமிடத்தில் உங்களுக்கு கடன் அப்ரூவல் பண்ண தரும். எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, மினிமம் டாக்குமெண்ட் இப்படின்னு பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள். அதை என்னன்னு பார்க்குறாரு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்றாரு. அவங்களும் சில டாக்குமெண்ட்ஸை கேட்குறாங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸையும் அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் ஆரோக்கியசாமி அந்த தொலைபேசி வழியாகவே தெரிவிக்கிறார். அடுத்து அவங்களுடைய அந்த கடன் வழங்குவதற்காக அவர்கள் தொடர்பு கொண்ட அந்த நிறுவனத்தினுடைய இன்னொரு முக்கிய அதிகாரி அந்த இணைப்பை மாற்றி அவங்க பேசுறாங்க. அவங்க சில டாக்குமெண்ட்ஸை வந்து கேட்குறாங்க. எல்லாம் வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்னு சொல்லி பல்வேறு விதங்கள்ல ஆரோக்கியசாமியிடம் அந்த சம்பந்தப்பட்ட லோன் தருவதாக சொன்ன அந்த நிறுவனம் காசு கேட்குறாங்க. அவரும் 3 லட்ச ரூபாய் வாங்க போறோமே அப்படிங்கிறதுல இருந்து பல்வேறு தவணைகள்ல அவங்க ஒரு இதுலையும் வந்து ஒரு இக்கட்ல வச்சு நிப்பாட்டிட்டு தான் உங்களது வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு, அடுத்தது பணம் ப்ராசஸ் வந்து பணம் அக்கௌண்ட்ல போட வேண்டிய ஒரு ஸ்டேஜ் தான் அப்படின்னு பல்வேறு காரணங்களை அவங்க அடுக்குறாங்க. இவராலையும் ஏன்னா பாதி உள்ள வந்துட்டாரு, டக்குன்னு வெளியில வர முடியாது. அப்ப இப்படி அடுத்தடுத்து அவர் பணத்தை போடுறாரு. இந்த தொகை அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல 1 லட்ச ரூபாயை எட்டுது. இந்த நேரத்துல தான் அவர் வழக்கமா தொடர்பு கொண்ட அந்த தொடர்பு எண் துண்டிக்கப்படுது. போன் சுவிட்ச் ஆஃப், தொடர்பு கொள்ள முடியல. அப்பதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆரோக்கியசாமி திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸுக்கு நேரா ஓடுறாரு. இது போல ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நான் பணத்தை ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்களை புகாரா எழுதி கொடுக்குறாரு. இந்த நிலையில தான் இந்த விவரம் திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி செல்வ நாகரத்தினத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுது. அவரும் ஒரு 54 வயது முதியவர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 1 லட்சம் ரூபாயை வந்து இழந்திருக்கிறாரு. அப்ப இந்த மோசடி கும்பலை பிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல திருச்சி மாவட்டத்தினுடைய சைபர் கிரைம் போலீஸினுடைய இன்ஸ்பெக்டர் சுமதி தலைமையில் ஒரு தனிப்படையை அமைத்து குற்றவாளிகளை தேடுமாறு எஸ்பி உத்தரவிடுறார். அதன் அடிப்படையில சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுமதி தலைமையிலான தனிப்படை போலீசார் இந்த விவரங்களை ஆராயிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த நிறுவனம் திருப்பூர்ல மையம் கொண்டிருப்பதா கண்டறிகிறாங்க. அதன் அடிப்படையில தனிப்படை போலீசார் திருப்பூருக்கு போறாங்க. அந்த குறிப்பிட்ட லொகேஷனையும் அடைஞ்சிடுறாங்க. அங்க போனா அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஆரோக்கியசாமி கிட்ட பேசுனது வங்கி அதிகாரிகள் கிடையாது, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது கூட வந்து கிடையாது. இந்த மோசடியை குடிசை தொழில் போல நடத்திட்டு இருந்த ஒரு குடும்பத்தினர், புருஷன், பொண்டாட்டி, இன்னொரு நபர், 3 பேர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. போலீசார் எளிதில் தங்களை அணுகிவிடக் கூடாதுங்கிறதுக்காக வாட்ஸ்அப் மொபைலினுடைய பயன்பாட்டை தவிர்த்து 2G தொழில்நுட்பத்துல இயங்கக்கூடிய போனை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்கள் அந்த வேலையை செய்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா இது போன்று நபர்களுக்கு ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான மெசேஜ்களை பல்கா அனுப்பிடுறது. அதாவது மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி வந்து மொத்தமா அந்த தூண்டில வீசிடுறது. எங்க இற சிக்குதோ அந்த நம்பருக்கு போன் வரும். அது 2G போனுக்கு தான் கால் வரும். அப்ப இவங்க அந்த இணைப்பை தொடர்ந்து பேசுவாங்க. ஒருத்தர் பேசிட்டு அடுத்தது அதிகாரிகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புருஷன் பேசிட்டு பொண்டாட்டிட்ட போனை கொடுத்துருவாரு. பொண்டாட்டி பேசினாங்கன்னா பொண்டாட்டி பேசிட்டு புருஷன்ட்ட போனை கொடுத்துருவாங்க. இது போல இவர்கள் 3 நபர்களுக்கு இடையில இந்த நெட்வொர்க்கை இவங்க கையாண்டிருக்கிறாங்க.
அப்ப அந்த திருப்பூர்ல அந்த குறிப்பிட்ட வீட்டுல பதுங்கி இருந்த சீனிவாசன், கவிதா, கணபதி அப்படிங்கிற அந்த 3 பேரை திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கொத்தா திருச்சிக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே அவர்கள் பயன்படுத்தின 10 செல்போன்கள், 10 சிம் கார்டு, மோடம், லேப்டாப் போன்ற அந்த கருவிகளையும் அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. முக்கியமா இந்த பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்பட்ட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பறிமுதல் செய்து கொண்டு வந்துட்டாங்க. நாமளும் சைபர் கிரைம் போலீசார்கிட்ட இது தொடர்பா பேசணும். இதுல அந்த பாதிக்கப்பட்ட நபரை போல எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல், எந்த ஒரு நம்பகமான ஒரு சோர்ஸும் இல்லாமல் வர மெசேஜுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றது, அந்த நிறுவனம் அப்படி செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தானா, அவங்களுடைய அலுவலகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத குறித்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஈஸியா வேலை முடிஞ்சா போதும், ஒரு நொடியில வேலை முடிஞ்சா போதும், ஆன்லைன்ல இன்னைக்கு வந்து வேலை முடியுதுங்கிற ஒரு மனநிலையிலிருந்து அணுகிறது தான் இந்த சிக்கலுக்கான அடிப்படை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. குறிப்பா இந்த விவகாரத்திலேயே இந்த கும்பல் 3 பேர் கொண்ட இந்த கும்பல் அவர்கள் பயன்படுத்தியன எண்களை வைத்தே தமிழகம் முழுவதும் 17 பேர் இந்த கும்பலால் ஏமாற்றப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த மோசடியில இந்த 3 பேர் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கிறாங்களா? இந்த 3 பேருக்கு பின்னணியில வேற யார் இருக்கிறாங்க? இது ஒரு குடிசை தொழில் போல ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வெறும் 3 பேர் மட்டுமே செய்து இந்த மோசடியில ஈடுபட முடியுமா? அப்படிங்கிற கேள்விகள் இந்த இடத்துல இருக்குது. இது தொடர்பா தகவல் சொன்ன சைபர் கிரைம் போலீசார் வழக்கு அப்படிங்கிறது விசாரணையில இருந்துட்டு இருக்குது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இந்த கேள்விகளுக்கான விடை தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை கையாளக்கூடிய நபர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாளணுங்கிறது முதல் விஷயம். ஒருவேளை விரும்பத்தகாத முறையில் ஏதேனும் கவனக்குறைவினால் நாம் தவறிழைத்திருந்தாலோ அல்லது நம்மளுடைய பணத்தை இழந்திருந்தாலோ உடனடியாக சைபர் கிரைம் போலீசாரை தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அதனுடைய இலவச அழைப்பு எண்ணான 1930 1930 என்ற எண்ணுக்கு யார் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். குறிப்பா பணத்தை இழந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக அந்த போர்ட்டல்ல சைபர் கிரைமினுடைய அந்த இணையதளத்திலேயோ அல்லது அந்த உதவி எண்ணிலேயோ அழைத்து உங்களுடைய அந்த புகாரை பதிவு செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பணத்தை விரைவில் ரெக்கவர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கிறாங்க. அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.